எப்படி இருந்து பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஆத்மா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் இருக்குதான். ஆமென். நான் மனம் திரும்பினேன், தேவனை ஏற்றுக்கொண்டேன், இதனால பரலோகமே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தேவன் என்னை இந்த பூமியில் வைத்து ஆசீர்வாதமாக அநேகருக்கு சாட்சியாக வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகுவார். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, who is Jesus? இயேசு யார்? இயேசு யார்? எல்லா மனிதர்களுக்கும் இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஜனங்கள்லாம் யாரை எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், எதற்காக ஏற்றுக்கொள்கிறார்கள்? நம்ம இந்த ஒரு செக்ஷன்ல பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 டோட்டல் விசுவாசமா நிறைய காரியங்களை இருக்கிறத பிரிச்சு 8 விதமான ஒரு சுவிசேஷத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த 8 பகுதியிலிருந்து முதல்ல 3 இடத்துல 4வது இடத்துல நான் வந்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த சில விஷயங்களை அவர் எப்படி உங்ககிட்ட அது பேசுறாரு நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். The greatest need from the people. முக்கியமா ஜனங்கள் உங்ககிட்ட இருந்து தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களும் நீங்க முதல்ல என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த உலகத்துல. அம்மா அடிக்கடி வந்து சொல்றாரு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், என்னுடைய பிள்ளைக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சரியா? அப்போ புதையலும் பொக்கிஷமும் தேடி நம்ம அடைவோம், கண்டிப்பா அடைவோம். அந்த புதையலும் பொக்கிஷமும் வேற யாருமே இல்லை, நம்மளுடைய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. freedom from this sin, அதாவது நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஏன்னா அவர் நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். இதை நம்ம விசுவாசிக்கணும். இது ஒவ்வொரு பாட்டா இருக்குது. இயேசு உண்மையுள்ள தேவன் என்று சாட்சி கொடுக்கிறார். இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ இந்த சாட்சி கொடுக்கிறது யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 3 பேர் இதுல பயங்கரமான ஒரு சாட்சிகள் சொல்றாங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த வாரத்துல வந்து எனக்கு ஏசப்பா வந்து சொல்லி கொடுத்தா சொல்ல போறேன். இந்த வசனம் வந்து என்னன்னா சங்கீதம் 143:2 வசனம் வந்து ஜீவனுள்ள ஒருவனும் நமக்கு முன்பாக நீதான் அல்லாதனாலே அடியனை நியாயத்தை போட்டு பிரவேசியாக செய்யும். இந்த வசனத்துல வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, இது எந்த ஒரு ஜீவன் மனுஷனா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக வந்து இது பாவம் தான். ஏன்னா கர்த்தர் தான் வந்துட்டு இந்த பாவமும் செய்யாம நீதிமான இருக்காரு. ஆனா அது பேர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இது நான் வந்துட்டு எந்த பாவம் செஞ்சிருக்கேன், என் பாவத்தை நீங்க மனுஷப்பா, உங்களுக்காக நான் வாழணும், உங்க சேவகனா நான் இருக்கணும்னு சொல்லி இந்த பேர் சொல்றாரு. எனக்கு பிடிச்சிருக்குன்னா கட்டுங்க.